Hello viewers, welcome to our channel Indian Spicy Masala Box. இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இந்த பொட்டேட்டோ மிக்சர் எடுத்துக்கோங்க. உள்ளே ஒரு சீஸ் பீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பொட்டேட்டோ கொஞ்சம் அதிகமாக கோட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப லைட்டாக கோட் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ சீஸ் மெல்ட் ஆயிரும். இதே மாதிரி எல்லாமே குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ பால்ஸ் மேலே கோட் பண்ணுறதுக்கு மைதா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிடலாம். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம். இப்போது இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோ பால்ஸை இந்த மைதா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாமே ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கிட்ஸ் ஃபேவரட்டான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சிம்பிளான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.